நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, க்ரீமாஃபின் சிரப்ப பிரெக்னன்சி டைம்ல எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவா இந்த க்ரீமாஃபின் சிரப்ப பிரெக்னன்சி டைம்ல நெறைய பேருக்கு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பிரெக்னன்சி டைம்ல உங்களுக்கு அதிகமாக கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு பெருசா பாடி மூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நெறைய நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அயர்ன் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால பிரெக்னன்சி டைம்ல கான்ஸ்டிபேஷன்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு டாக்டர் க்ரீமாஃபின் சிரப் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலுமே, நீங்க ரொம்ப லாங் டேர்ம்க்கு இத நீங்க எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஸ்டிபேஷன் சரியாகிற வரைக்கும் ஒரு 2 to 3 டேஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரியாயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு உங்க ஃபுட் ஹேபிட்ஸ்ல மாத்திக்கோங்க. அதிகமா ஃபைபர் உள்ள ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடுங்க. எப்பயுமே ஹைட்ரேட்டடா உங்க உடம்ப வச்சுக்கோங்க. ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்பப்போ பண்ணிட்டு இருங்க. இது பண்றது மூலமா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சரியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த க்ரீமாஃபின் சிரப்ப நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. அதுவுமே டாக்டரோட கன்சல்டேஷன் இருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த க்ரீமாஃபின் சிரப் பத்தி ஃபுல் டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.